विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम् अयिनिजंकृति मात्र निराकृत धूम्र विलोचन धूम्रकते समरविशोणित शोणित बीजसमुद्भव शोणित बीजलते शिव शिव दुम्भनि दुम्भ महावतर्पित भूत पिशाचरते जय जय हे महिषासुरमर्दिनि संज्ञकवर्तिनि शैलसुते महिषासुरमर्दिनि 6 ஸ்லோகங்களாச்சு. 7வது அம்பாளுடைய திவ்யமான லீலைகளை வர்ணிக்கப்படுறது இந்த கிரந்தத்துல. ஒரே ஆத்யா சக்தி சகல பிரபஞ்ச சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார காரணமா இருக்கக்கூடியதான அம்பாள் தான் வெவ்வேறு உருவங்களை எடுத்துட்டு வெவ்வேறு செயல்களை பண்ணிட்டு இருக்கா. அதுல அம்பாள் கௌசிகியாக ஏற்பட்டு தான் திவ்யான ரூபத்தை எடுத்துக்கொண்டு இருக்கும்பொழுது தேவதைகள்னா பிரார்த்தித்து தேவதைகளுடைய ஒரு பிரார்த்தனைக்கு இறங்கி அம்பாள் அரக்கர்களோடு யுத்தத்துக்கு சித்தமாக. அப்பொழுது அரக்கர்களுடைய சிஷ்யான் சும்ப நிசும்பாளுடைய அனுசர சண்டன் முண்டன்னு 2 பேர். அவன் அம்பாளுடைய ஸ்வரூபத்தை பார்த்து சுப நிசும்பாள் இருக்கிற இடத்துக்கு போய் இப்படி திவ்யமான ஒரு ஸ்வரூபம் இருக்கு, அதை நீங்க பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்ன. அப்பொழுது இந்த அம்பாளை தான் அடைவதற்காக சுக்ரீவன் ஒரு தூதன் அனுப்புற. அவர்கிட்ட சொல்லி அனுப்புற, இதுக்கு எதிர வக்தவ்யா சாகத்வாவதனான் மமா யதா சம்பிரேதி. அப்படி நீங்க இப்படி சொல்லணும், எப்படி அந்த அம்பாள் என்னை அடைவாளோ அப்படி நீங்க போய் சௌக்கியத்தை வகிக்கணும், தூதனான காரியத்தை அப்படின்னு. உலகத்துல மிக சிறந்ததான பொருள்கள்லாம் எங்கிட்ட தான் இருக்கு. நீங்களோ ஸ்ரீரத்னமபி சார்வங்கி ஜோதயந்தி விதஸ்விதா. உலகத்தில் இருக்க எல்லா பெண்மணிகளும் உயர்ந்ததான பெண்மணிகள். ஆயால் தாங்கள் எங்களுக்காகத்தான் வரணும் அப்படிங்கிற அபிப்பிராயத்துல சொல்லி அனுப்ப. அம்பாள் என்ன பண்ணின, அந்த சுக்ரீவனுக்கையே சொல்லி அனுப்பிச்சிருக்க. அப்படி எல்லாம் இல்ல, நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான், சும்பனோ நிசம்பனோ பராக்கிரமசாலிங்கிற விஷயத்துல ஒரு சந்தேகமும் கிடையாது. அவன் பூமகத்தையும் ஆளுகிறாங்கிற விஷயத்திலையும் ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆனாலும் நான் சின்ன வயசுல ஒரு பிரதிஜை பண்ணியிருக்கேன், யோமாம் ஜெயதி சங்கிராமே யோமே தர்ப்பம் போகதே யோமே பிரதிபலோ லோகே சமே பர்த்தா பவிஷ்யதி அப்படின்னு ஒரு பிரதிஜை பண்ணி. யார் யுத்தத்துல என்ன வெல்லுவாளோ, எனக்கு சமானமான பலசாலியா இருப்பானோ அவளைத்தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஆகையால் நான் இப்ப கல்யாணம் பண்ணி மாட்டேன்னு சொல்லல. சம்பந்திட்டு அவ அவளுடைய பராக்கிரமத்தை எங்கிட்ட காட்டணும், அப்ப நான் ஓகே பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்ன. அப்ப அந்த தூதன் சொல்றார், ஏமா இப்படி சொல்ற, தைரோக்கிய கப்பமானே அக்ரே தும்ப நிதும்பயோ. தும்ப நிதும்பாளுக்கு முன்னால உலகத்துல யாராவது நிற்க முடியும்? ஸ்ரீ பிரயாசிக்க ஒரு பெண்ணா இருந்து கூட நான் அவருக்கு முன்னால சண்டைக்கு வரையின்னு சொல்றேன். இது எப்படி அனாவசியமாக நீங்க இந்த காரியத்தை ஆரம்பித்து தவறுக்கு இடமாக ஆக்கிக் கொள்ளாதீங்கோ அப்படின்னு சொன்னா, அம்மா அப்படித்தான்
சொன்னதை போய் சொல்லி கொடுக்கணும். நீ தூதனா தானே வந்திருக்க, தூதனா இருக்கிறோம் என்ன பண்ணணும், நீ சொல்ல வேண்டிய சொல்லணும், நான் சொல்றது நீ எங்க இருக்கணும் அங்க சொல்லணும். அது சொல்லணும். சகயுக்தம் கரோ துல்லியாத்து, அவங்க எதை நல்லதான் நினைக்கிறானோ வேலையை பண்ணிக்கணும் அப்படின்னு அனுப்பிட்டான். அனுப்பின பிறகு அவன் என்ன பண்ணினான், கோபித்து கொண்டான். நான் ஒரு டவுட் அவங்கள்ட்ட நானா வராம இப்படி என்னோட சண்டைக்கு வாழ்ந்து சொல்லிருப்பானா கோபம் வந்தது. சண்டைக்கு வரணும்னா தானே வரக்கூடாது. ராஜ தர்மம் என்னன்னா கீழே இருக்கிறவங்கள அனுப்பணும். அவன் தோத்து போயிட்டே இருந்தா அதுக்கப்புறம் தான் நான் போகணும். ஒரே தரம் பெரிய பிரம்மாஸ்திரத்தை போட்டுக்கூடாது. அதை சாதாரணமா தான் ஆரம்பிக்கணும். அதுக்காக என்ன பண்ணினா சைன்யத்தோட தூரலோச்சனம் அப்படிங்கிற ஒரு சேனாதிபதியை அனுப்புறான். இந்த ஒவ்வொரு புராணத்துல சொல்லக்கூடியதான ஒவ்வொரு அம்சத்துக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. கண்டன் முண்டன்னா கோபிஷ்டான்னு அர்த்தம். இந்த கோபிஷ்டாவா இருக்கக்கூடியதான கண்டன் முண்டன் தும்பது தும்பாலுக்கு அனுப்புறேன். தும்பன்னு சொன்னா புத்தி சக்தியை உபயோகிக்காமல் தன்னிச்சைய செய்கிறவன் தும்பர், அவனுக்கு அனுசரணா இருக்கிறவன் விசும்பர். இப்படி இவன் யார் அனுப்பினா தூபலோசன் அனுப்பினான். தூபலோசன் என்ன அர்த்தம், மகா கோபிஷ்டன். அங்க நெருப்பு பறக்கிறா போல வர பத்திர இவன் என்ன பண்ணினா அப்பா அடுத்த போய் மறுபடியும் இதே போல பழைய பாட்டை பாட ஆரம்பிச்சான். அதோட மட்டுமல்ல, உன்னை கூந்தலை பிடிச்சிட்டு இழுத்துட்டு போறா போல பண்ணிவிடாத அப்படின்னு. அப்போ அப்பாதான் கோபிச்சுக்கல. ஏன்னா ஒருத்தர் கோபித்து கொண்டா நாமும் கோபிச்சுட்டா அந்த லெவலுக்கு நாமும் இறங்கிவிடும். எப்பவும் ஒருத்தர் கத்தினா நாம் கஷ்டப்படாது. என்ன சுவாமினர், இந்த உலகத்துல எது ரொம்ப உயர்ந்ததான ஒரு சாதனம் அப்படின்னா பொறுமை தான். பொறுமைக்கு ஈடுபடக்கூடியதான சாதனம் உலகத்துல எதுவுமே கிடையாது. நம்ம நினைக்கிறோம் பொறுமையாக நம்ம இருந்தோம்னா எதிர்க்க இருக்கிறோம் நமக்கு எதிர்க்கிறதுன்னு நினைப்பானோ அப்படின்னு நினைக்கிறாரு. நீங்க பொறுமையா இருந்தா அவனால ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த சம பொறுமை இருக்கிற அதுக்கு சாதனம் ஒண்ணும் இல்லை, ஈடான ஒரு காரியம் ஒண்ணும் இல்லை. அப்படி அந்த பொறுமையோட இருந்தா இருந்தா அதுக்கப்புறம் என்னாச்சு, இவன் கிட்ட அப்பால அடிக்க முயற்சான். அப்ப அப்பால் என்ன பண்ணினா பொம் அப்படின்னு ஒரு பூங்காரம் பண்ணினான். அடுத்த கணம் இருக்கிற இடம் தெரியல, பஸ்மமாயிட்டான். பூங்காரே தெய்வம் பூங்காரத்தினாலேயே அவனை பத்மாவாக ஆக்கிவிட்டாள். அதனால பொறுமை எவ்வளவு உயர்ந்ததான சாதனம்னு பாருங்க. முதல்ல நமக்கு அப்பப்ப யாராவது சொன்னா டக்குன்னு உங்களுக்கும் கோபம் வந்துருது. ஏன்னா உங்க சக்தி எல்லாம் அப்பப்ப போயிட்டே இருக்கும். ஆனா இந்த சக்தி எல்லாம் ஒரு இடத்துல சேர்றதுக்கு நீங்க பொறுமையோட இருக்கலாம். ஆனா அந்த பொறுமையோடு இருக்கும்போது கடைசியில ஒரு சின்ன ஒரு இது பண்ணினாலும் அது எல்லாத்தையும் இருக்கு. ஆயால் அந்த பொறுமையோட இருந்தால் கிட்ட யுத்தப்படுத்துற காலத்துல உங்களுக்கு சொன்னா அடுத்த கணம். அதற்கு பிறகு என்னாச்சு, அங்க இருக்கக்கூடியதான சைன்யங்களை அம்பாளுடைய சைன்யம் தான் கொண்டு விட்டு அப்ப நிச்சயம் இருக்கிற 1-2 பேர் அங்கிருந்து கலந்து போயிட்டாங்க. ராஜாவுக்கு ரிப்போர்ட் பண்ணப்பட்டாங்க. இது நடந்த சரித்திரம். இத முதல் லைன்ல சொல்றாரு. மாத்திர நிராத்திர நிஜ பொங்கலத்தை மாத்திர தான் பண்ணினதான ஓங்காரத்தினால் மட்டும் நிராத்திரதா நீக்கப்பட்ட தூம்ரவிலோச்சன தூம்ரதே தூம்ரலோச்சன அந்த ஸ்லோகத்துக்காக தூம்ர விலோச்சனம் எழுதின. தூம்ரலோச்சனம் தான் அவங்க. தூம்ரவிலோச்சன தூம்ரதே சமர விசோடித சோடித பீஜ சமுத்தவ சோடித பீஜலதே. அதற்கு பிறகு சண்டமுண்டன்னு என்று இந்த அரக்கர்களை அனுப்பி அவளை கொண்டு வர சொல்லியிருக்கான். அம்பால ஐக்கன் வர சொல்லியிருக்கான் ராஜா. இந்த சண்டமுண்டன் 2 பேரும் போன, ஆனா யுத்தம் பண்ணின. யுத்தத்துல அம்பாள்கிட்ட 2 பேரும் கொல்லப்பட்டாங்க. அப்பொழுது ஒரு அம்பாளுடைய ஒரு பரிவார தேவதை சண்டனையும் முண்டையும் 2 பேர் தலைகளையும் கொண்டு அம்பாள்கிட்ட கொண்டு காட்டுறேன். யஸ்மா சண்டந்த முண்டந்த
அத்வா சமுபாகதா அஸ்மாத் சாமுண்டேது ததாச்சாரா அப்படின்னு தண்டனையும் உண்டையும் சொன்னதுனால உனக்கு சாமுண்டான்னு ஒரு பேர் வரப்போறது. அத அடுத்ததான அத்தியாயம். இப்ப சண்டமுண்டா வதானுக்கு ஆன பிறகு என்ன பண்ணினான் அப்படின்னா அநேக சைன்யங்களை மௌர்வால் கால்கேயால் இப்படிப்பட்டதான நிறைய சைன்யத்தோட யுத்தத்துக்கு வரான். யுத்தத்துக்கு வரும்போது அம்பாள் என்ன பண்ணினா சரி யுத்தத்துக்கு சித்தமான. அப்பொழுது அந்தந்த தேவதைகள் பிரம்மே தவ விஷ்ணுனாம் ததேந்திரயா கௌமாரி பிராமி பாராயி நாரசிம்மி ஐந்திரி மகேஸ்வரி எனக்கூடியதான தேவதைகள் அந்தந்த தேவதைகளுடைய சக்திகள் அந்தந்த உருவத்தோடைய அம்பாளுக்கு சகாயத்துக்காக வந்திருக்க. இப்படி வந்ததான அந்த அம்பாளுடைய அவளோடு சேர்ந்து கண்ட யுத்தம் ஆரம்பிச்சிருக்க. யுத்தமானது நடந்து கொண்டிருக்க. அநேக அரசர்களுடைய சைன்யத்துல நிறைய வீரர்கள் காலமாயிட்ட. அந்த வீரர்கள்லாம் காரணமானதுனால அவர்களுக்கு ஒரு பயம் உண்டாச்சு. பயம் உண்டாச்சு இருவேளை நாம் தோத்து போயிடுவோங்கிற ஒரு பரிஸ்திதி உண்டு. அந்த சந்தர்ப்பத்துல என்ன ஆச்சுன்னு ஒரு விசேஷம் ஒண்ணு நடந்தது. என்ன விசேஷம்? அங்க இருந்து அந்த சைன்யத்துக்கு சகாயம் பண்றதுக்காக ரத்த பீஜம்னு ஒருத்தவங்க, அவன் பேருக்கு ரத்த பீஜம். இந்த ரத்த பீஜனா இருக்கிறவன் அந்த யுத்தத்துக்கு வந்ததுமே அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா யுத்தமெல்லாம் அது ட்ரெண்ட் மாறி போயிடுது. என்னவா மாறி போயிடுது? அந்த ரத்த பீஜனுக்கு ஒரு வரம் உண்டு. என்னன்னா இந்த ரத்த பீஜனுடைய உடம்புல இருக்கக்கூடியதான ஒரு ரத்தமானது பூமியில விழுந்ததுமே என்ன ஆகும்னா அந்த ரத்த பீஜன் மாதிரியே இன்னொரு சரீரம் உண்டாகும். அதே பலத்தோட அதே மாதிரி அவனும் சண்டை போடுவான். இப்ப என்ன ஆச்சுன்னா இந்த வரம் இருக்குங்கிறது இங்க இருக்கிறவளுக்கு யாருக்கும் தெரியாது, தேவ சைன்யத்துல இருக்கிறவளுக்கு தெரியாது. அதனால என்ன பண்ணினா எல்லோரையும் சொல்ற மாதிரி அந்த வாராகி மாதா சக்கரத்தினால இது பண்ணின. அதே போல மகேஸ்வரி சூரத்தினால ஒரு கொத்து குத்தின. வைஷ்ணவி சக்கராயத்தினால சொன்னான். கத்தியால அடிச்சா. அவன் ரெடியா இருக்கான். யாராவது நம்ம அடிச்சா ஓடினே போகணும். இவன் என்னன்னா இவன் அடி வாங்கிக்கிறான். என்ன ஆச்சு? கத்தியால வெட்டினதுமே அவனுடைய உடம்புல இருந்து ரத்தம் கீழே விழுந்து. கீழே விழுந்ததுன்னா ஒவ்வொரு செட்டுக்கும் ஒரு சொட்டு ரத்தத்துக்கு ஒரு ஒரு அரக்கன் நினைச்சு பெரிய உதாரி. அந்த அரக்கர்கள்லாம் சேர்ந்து அவளும் யுத்தம் பண்ணிட்டு இருக்கான். இப்ப என்ன செய்து எங்க பார்த்தாலும் ரத்த பீஜால் தான் இருக்கா, வேற யாரும் இல்லை. மனசால நினைச்சு பாருங்க. அவன் எங்க பார்த்தாலும் ஒரே ரத்த பீஜெல்லாம் இருந்துட்டு அந்த ரத்த பீஜம்னா பழைய ரத்த பீஜனுக்கு எவ்வளவு ஒரு சக்தி உண்டோ சாமர்த்தியம் உண்டோ அத்தனை சாமர்த்தியம் இவனாலும் சண்டை போட்டு கொண்டே இருக்கான். தேவதைகள் நடுங்கிட்டா. தேவதைகள் எப்படி பார்த்தா நம்ம தான் ஜெயம் இந்த ஒரு நாள்ல ஜெயிச்சு கொள்ளலாம்னு பார்த்தா இன்னைக்கு என்ன இது ஜெயத்தினுடைய ஆசையை விட்டுருட்டான். யுத்தத்துல பொசிஷன் மாறிட்டே இருக்கும். ஒரு சின்ன மூவானது எல்லாத்தையும் சரி பண்ணி ஒன்றும் தெரியலையே, என்ன பண்றதுன்னு தெரியலையே, எங்க பார்த்தாலும் ரத்த பீஜாலாம் இருக்காங்க. இப்ப என்ன ஆயிடுதுன்னு இந்த ரத்த பீஜனுக்கு நடுவு ஓங்க பழைய ரத்த பீஜன் இருக்கான். அவனுடைய உடம்புல இருந்து ரத்தம் கொட்டிகிட்டே இருக்கு. ரத்த பீஜன் உண்டாகிட்டே இருக்க. யாரு உண்மையான ரத்த பீஜன் யார போலியான ரத்த பீஜன் புதுசா வந்த ரத்த பீஜன் தெரியல. ஓகேவா? என்னடா ஆச்சுன்னு அந்த ரத்த பீஜால் அப்படியே இருந்துட்டு இருக்கா. அம்மாவோட சண்டை போடும். என்ன சொல்றது? இப்படி என்ன ஒரு கதையை சுற்றி பண்ணினார் வியாசாச்சாரிய இந்த கதையை சுற்றி பண்ணணும். இது என்ன தாற்பயம்? இது அதெல்லாம் நமக்கு தெரியணும். இந்த ரத்த பீஜம்னு சொன்னா ரத்தமான அட்டாச்மெண்ட் அர்த்தம். ராகோ ரத்த அட்டாச்மெண்ட். இந்த அட்டாச்மெண்ட்டுக்கு பீஜமா இருக்கிறது. அவன் என்ன ஆசை சங்கல்பம் காமஜானாமிதே மூலம் சங்கல்பாதேவ ஜாயதே நத்வாம் சங்கல்பயிஷ்யாமி ததோகம் கதம் பவிஷ்யசி அப்படிங்கிற மனுஷனுடைய வாழ்க்கையிலேயே அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? இது பண்ணணும் அது பண்ணணும்னு சங்கல்பம் பண்றான், பிளான் பண்றான். ஒரு ஸ்ட்ரெயிட் தாட் அப்படி வரும். வந்த பிறகு அதை அடையணுங்கிறத ஆசை வரும்.
ஆசை வந்ததுமே ஆசையால் ஏவப்பட்டு அவன் செயலை புரிகிறான். அந்த செயல்னால நல்லது கெட்டது அடையலாம். இது ஜெனரலா நடக்கக்கூடியதான். இன்னொரு அவன் இது பண்ணினா தேவையே ஒரு சங்கல்பம் வருது, சரி பண்ணுவோமேன்னு ஆசை வருது. அந்த ஆசை வந்த பிறகு அப்புறம் அதை அடையிறதுக்காக முயற்சி பண்றான். முயற்சி பண்ணும் பொழுது நல்லது கெட்டதை பண்ணிட்டு இருக்கிறது. இது நல்லது கெட்டதால புண்ணிய பாபங்கள் வருது. புண்ணிய பாபங்கள்னால சொந்த விருப்பங்களை அனுபவிக்கிறோம். எல்லாத்துக்கும் காரணம் என்ன? சங்கல்பம். இந்த சங்கல்பத்தை விட்டு விடலாமா? அவ்வளவு தோரணம் இல்லை. கடைசிக்கு மேலும் மேலும் ஆசை வந்துட்டே இருக்கு. ஒவ்வொரு மனுஷனும் இருந்தாலும் ஏதோ ஒரு ஆசை. ஒரு வீடு வாங்கணும் ஆரம்பிச்சு, வீடு வாங்கணும், இதை விட இன்னொரு வீடு வாங்கணும், கார் வாங்கணும். இது ஒவ்வொன்றும் என்னென்ன பொருளையே சோக சங்கவா. எந்தெந்த பொருளை தாங்கள் வாங்கினீங்கன்னா உங்க மனசுல அத்தனை பொக்கி ஏற்படுவது. மறுபடியும் துன்பத்துக்காக நீங்க வாங்கி வச்சிருக்கோம். அத்தனை ஊக்கு உங்க மனசுல ஏற்பட்டது. ஏன்னா அதனால வரக்கூடியதான துன்பங்கள். ஒரு பொருளை வாங்கினீங்கன்னா அதுக்கு வாரண்டி எத்தனை, அவன் வந்து ரிப்பேர் பண்ணலையே, இது பார்க்கலையே, இதை விட நல்ல மாடல் வந்துட்டு, இதை விட சிம்பிளா விலை குறைஞ்சி போயிடுது. நான் முதல்ல டிவி வாங்குறப்ப 25,000 ரூபாய் சார், இப்ப எல்லாம் குறைஞ்சிருந்தா 20,000த்துக்கே வருதுமா. 5,000 நஷ்டமா நமக்கு. மனசுல இப்படி எண்ணங்கள் ஏதே வந்துட்டு இப்ப வேற அட்வான்ஸ் மாடல் சீப்பா கிடைக்கிறது சார். இப்ப இதோட ஃபாரின் மாடல் கிடைக்கிறது. எதை இதெல்லாம் ரைட்டா தப்பா? இவன் இதுக்காக காத்துட்டு இருந்தான்னு வச்சுங்களேன். இவன் எப்ப காத்துட்டு இருக்கான்னு அப்ப குறையும் கிடையாது. அங்க வர குறையிட்டா அப்புறம் வாங்குறேன்னு ஆகுமா? வேற காரியமா? முடியாது. அதுக்காக இவருக்கு ஆதாரத்துக்கே இவருக்கு வழி இல்லை. தங்கத்துக்கு வழியும் கவலைப்படுறான். காலம்புறன்னு பேப்பர் பார்த்து எந்த சார் எவ்வளவு இருக்குன்னு ஒரு தினம் அப்படியே பார்க்கலாம். 2 மணி நேரம். இந்த 2 மணி நேரம் ஜபம் பண்ணினா எவ்வளவு புண்ணியம். பகவன்னாமாவதுன்னா என்ன புண்ணியம் இல்லை. இவனுக்கு அது போகல. அந்த மனசுல இருக்கிற ஆசையானது ஒரு ஆசை இன்னொரு ஆசையை ஒன்று பண்றது, இன்னொரு ஆசை இன்னொரு ஆசையை ஒன்று பண்றது. இப்படி ஆசைகளான மனுஷனை மேலும் மேலும் ஆசையிலேயே சம்சாரத்திலேயே இவனை முழுகும்படி பண்றது. ஆசை போகணுமேனா ஒரு பேராசையை பண்ணணும். என்ன பேராசைன்னு பகவானை அடையணும். அந்த பகவன் நாமாவத்திலிருந்து பகவானை அடையிறதுக்கு நான் முயற்சி பண்ணினோமே ஏனால் மற்ற ஆசைகள்லாம் தானே ஒழுங்கு போயிடும். அதுதான் ஆசையே இருக்கக்கூடாதுன்னு சொல்லல. எது நல்லதோ, எது பகவானுடைய ஒரு சுரூபம் நிஜமாக நமக்கு தேவை ஏற்படும் அந்த ஆசையை மட்டும் வச்சுக்கணும். மற்ற ஆசைகள் நீங்க பட்டுட்டே இருந்தா ஒவ்வொரு ஆசையும் 1000 ஆசைகளை மறுபடியும் உண்டு பண்ணும். ரத்த நீங்களுடைய மனசில் இருக்கக்கூடியதான காமங்கள் ஆசைகள் பல்வேறு ஆசைகளை உண்டு பண்ணி கொண்டே இருக்கும். அதனால இந்த ரத்த நீர் இந்த ஆசையினால என்னாச்சு, வாழ்க்கையில எப்ப பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் ஒரே ஆசைகளா தான் இருக்கும். கொஞ்சம் யோஜனை பண்ணி பார்த்தா நமக்கு ஆசை இருக்கா இல்லையா? உங்க ஆசையில் இருக்கிற பொருளை தான் நீங்க ஆசைப்பட்டுதானே வாங்கினேன். ஒவ்வொரு ரூபாவும் செலவு பண்ணும் பொழுது, இந்த ரூபாய் செலவு பண்ணும் பொழுது இதனால வரக்கூடியதான ஆனந்தம் உயர்ந்ததா, இல்ல இந்த ரூபாய் போனாலும் வரக்கூடியதான பொருள் ஆனந்தம் உயர்ந்ததா என்று பார்த்து அதற்கு பிறகுதான ரூபாவை விட்டு பொருளை வாங்கியிருக்கேன். அந்த பொருளானது உங்களுக்கு வந்த பிறகு அதுக்கப்புறம் அதை ரொம்ப பத்திரமா நேசிச்சுட்டு இருக்கு. தினந்தோறும் அதை தொடச்சு வச்சு சில பேர் ஆத்திரப்பாங்கன்னா கையில துணியோடயே இருப்பா மாமி. ஒவ்வொரு பொருளையும் தொடச்சுட்டே இருப்பா. ஏன் இவ்வளவு? அது ரைட். சில பேர் வைக்கிறாங்க, அது நீட்டா இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். அது விவகாரம் என்னாச்சு, அந்த பொருள் மேல ஆசை, அந்த பொருள் இருக்கணுங்கிற ஆசை, இந்த பொருள் என்ன விட்டு போகப்படாதுன்னு ஆசை, அந்த பொருளுக்கு சப்ளிமெண்டா 4 பதார்த்தங்கள் வரணும்னு ஆசை. இப்படி வீடு முழுக்க நெடுக எல்லாத்தையும் வச்சிருக்கேன். உங்க வாழ்க்கை முழுக்க ஒரே ஆசையாக போகும். ஆசை ஆசையா வரக்கூடியதான பொருள்கள் ஆயிடும். இதுதான் ரத்த மீதனுடைய தாக்கம். இதுக்கு முதல்ல ஆசை ஒண்ணு இருக்கு உங்களுக்கு. என்ன தெரியுமா ஒரு ஆசை? அதனாலதான் இத்தனை ஆசைகள் பண்ணிருக்கு. என்ன தெரியுமா, நான் பக்கத்துல இருக்கிறவட நான் சௌக்கியமா இருக்கேன். யாராவது பார்த்தா அவனை விட நான் இந்த கம்பேரிசன் இருக்கிறத அதிகம். அவத்துல 2 கதவு பிரிச்சு இருக்குன்னா இந்த இடத்துல 3 கதவு இருக்கும். அவத்துல ஸ்டெரிலைசர் ஒரு மாதிரி இருந்தா இந்த இடத்துல அதை விட அழகா இருக்கணும். அவத்துல 2 ஸ்டார் ஏசினா இந்த இடத்துல 5 ஸ்டார் ஏசி. என்ன இப்ப மனுஷன் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எப்போதும் தன்னை விட உயர்ந்தவனோட தன்னை ஒப்பிட்டு கொண்டு அதை விட தான் உயர்ந்தவனாக இருக்கணும் எனக்கூடியதான ஒரு ஆசை உங்களுக்கு முதல்ல.
இந்த ஆசைத்தான் மற்ற எல்லா ஆசைகளுக்கும் மூல காரணம். இதுதான் ரத்தபீஜம்னு சொல்றேன். அந்த மூலமான ஒரு ஆசை விட்டுருந்தோம். என்னன்னா நான் யார் தெரியுமா? பரமேஸ்வரா, உன்னுடைய தாசம் விட்டு தாசம் விட்டு தாசம் விட்டு தாசம் அப்படின்னு நினைச்சிருந்தோம். நம்மகிட்ட இன்னும் இருக்கிறதுனா அவர் கொடுத்ததான ஒரு பிச்சை. இது வேணும் அது வேணும் நீங்க கேட்கலப்பா, நான் என்ன பண்ண போறேன்? உங்களுடைய பக்தியை மட்டும் எனக்கு கொடுக்க வேணும்னு வேண்டாம். அப்படியே நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா இந்த கவலையில போயிடும். ஆகையால் இந்த ரத்தபீஜம்னு ஒரு கான்செப்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணினேன். அது இன்ட்ரோடியூஸ் பண்ணினது என்ன ஆயிரத்து தெரியுமோ? இப்ப அரசவை ஜெயிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. தேவதைகள் ரொம்ப சொல்லுவாங்க, கையில் நம்ம ஜெயிச்சிருந்தோம் நினைச்சா கையிலையும் போடுற போல் ஆயிடும் அடுத்த கணம். அப்ப தேவதைகள் என்ன பண்ணிட்டாரு? அம்பாள் பாதங்கள்ல இருந்து விழுது அம்பாள் சொன்னாங்க, கவலைப்படாதீங்க. இதற்காகத்தான் நான் என்ன பண்ணிருக்கேன், என்னிடத்துல ஒரு பெட்டியை தனியா பிரிச்சு வச்சிருக்கேன். இதுல என்ன தனியா பெட்டியை பிரிப்பாளர் தான் இமாலய பர்வத்திலிருந்து இறங்கி வந்திருக்க. வரும்பொழுது இங்க இருக்கிற தேவதைகள்லாம் கேட்டிருக்கா, நீங்க யாரை துதிக்கிறீன்னு. ஜெகன்மாதாவுக்கு தெரியாத யாரை துதிக்கணும்னு, யாரை துதிக்கிறான்னு இதற்கு முன்னால மகிஷவதம் பண்ணும் பொழுதே கேட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு தேவதைகளை கேட்கிறேன். அப்பொழுது தேவதைகள்லாம் சொல்ற, எங்களுக்கு துன்புறுத்தி கொண்டிருக்கக்கூடியதான மனிதனை கொண்டுட்டு இதுக்கு மேல எங்களுக்கு வேண்டியது என்ன இருக்கு? ஒன்றும் இல்லை. இருந்தாலும் யாரார் உங்களை இந்த ஸ்தோத்திரத்தினால் போற்றுகிறார்களோ அவளுக்கு எல்லா விதமான நன்மைகளும் ஏற்படணும் அப்படிங்கிற வரம் கேட்டார். அம்பாள் சொல்ற, நீங்க யாராரு என்ன போற்றுகிறாரோ இந்த துணியினால் அவளுக்கு மனசுல நினைச்சதான எல்லா ஆசைகளும் நிறைவேறட்டும்ங்கிற வரம் கொடுக்கிறது இருந்தாலும், நீங்க எப்ப நினைச்சாலும் நான் அப்பப்பொழுது ஏற்படக்கூடியதான துன்பங்களை நீக்குவேன் அப்படின்னு மனிதாசுரமத்திலே அன்னைக்கு வரத்தை கொடுத்தாங்க. அதனாலதான் மறுபடியும் சுபன் வரும்பொழுது தேவதைகள் அந்த அம்பாவை பிரார்த்தி, மறுபடியும் அந்த அம்பாவை மறுபடியும் கௌசித்தியாரம் பண்ணி மறுபடியும் இவாளுடைய துன்பங்களை சுபன் பண்ணியிருக்காங்க. அதனாலதான் மனிதாசுரமத்திரி தான் இப்படி வந்திருக்க கௌசித்தியாவது. ஆனால்தான் இந்த ஸ்தோத்திரத்துக்கு மகிஷாசுர மர்த்தினின்னு ஸ்தோத்திரம். என்ன துன்ப மர்த்தினி, விதும்ப மர்த்தினி, ரத்தபீஜ மர்த்தினி இப்படின்னு வரக்கூடாதோ? ஏன் அந்த பேர் வந்ததுன்னா, முதல்ல அவதாரம் மகிஷாசுர மர்த்தினியா மகிஷாசுரன் சொன்னான். அதுக்கு முன்னாடி மதுரை சபால சொன்னாரான்னு கேட்கக்கூடாது. மதுரை சபால சொன்னது மகாவிஷ்ணு. அம்பாளுடைய அனுகிரகத்தினால மகாவிஷ்ணு சொன்னார். ஆகையால் அங்கே அது ஏற்படாது. இங்க இப்படி தானாக சொன்னது மகிஷாசுர மர்த்தினி. அந்த மகிஷாசுர மர்த்தினி தான் பின்னால கௌசித்தியாகவும் காளியாகவும் ஏற்பட்டார். சிவதூதியாகவும் வெவ்வேறு பெயரோட விந்தியவாசினி என்றும் பீமாதேவி என்றும் துர்காதேவி என்றும் அநேக பெயர்களோட அந்தந்த செயல் பண்ணும் பொழுது அதோட நந்தகோபுரன் இருந்து நான் இருக்கக்கூடியதான் அவளை சொல்ல போறேன். விஜய் பருவத்தத்துல நான் வசிக்க போறேன். அதுல நான் ரத்தபீஜனாக இருந்து கொண்டு அந்த பந்தெல்லாம் ரத்தமா ஆகப்படி பண்ண போறேன். அதனால எனக்கு கட்டாட்சின்னு பேர் வர போறது, பீமாதேவின்னு பேர் வர போகுது அப்படின்னு அத்தனை பேர்களும் என்னென்ன வர போகுதுன்றதையும் முன்னால சொல்லி எனக்கு பண்ணியிருக்கேன். இவரெல்லாம் யாரு? மகிஷாசுரமர்த்தினி தான். முதல்ல மகிஷாசுரனை சொன்னதான அம்பாள் தான் இந்த விதமாக ஏற்பட்டிருக்க. அதனால இந்த ஸ்தோத்திரத்துக்கு மகிஷாசுரமர்த்தினின்னு ஸ்தோத்திரம் பேர் வந்து வச்சுக்கிறேன். அதற்கு பிறகு அந்த மகிஷாசுரமர்த்தினியை இவ்வாறெல்லாம் கொண்டு இருக்காங்க. முதல்ல ஏற்பட்டதை நம்ம சரீரத்துக்குள்ள இதை தேர்ந்தெடுத்தா அந்த தேர்ந்தெடுத்தனம் போனா இவைகள்லாம் நம்ம ஜெயிக்கலாம். அது இருந்தது ஏன்னா அது நம்ம அப்படிதான். இந்த டிப்ரெஷன் ஒன்று நமக்கு நம்மளால முடியாது அப்படி அது என்றைக்கும் வரப்படாது. வாழ்க்கையில கஷ்டம் வரத்தான் வரும். கஷ்டத்தை அனுபவிக்காதான் நீங்க மனித பிறகு எழுதிருக்கு. ஏன்னா புண்ணியமும் பாவமும் சேர்ந்துதான் நீங்க இந்த மனித பிறகு எழுதிருக்கு. வெறும் சுகம் மட்டும் வாழ்க்கையில இல்லை, துன்பமும் சேர்ந்து வரும்.
ஆனா துன்பம் வரும்பொழுது நான் நம்ம வயசு இவ்வளவுதான், இதோட போயிருக்கு நம்ம வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா மனுஷனுடைய வாழ்க்கை சக்கரம் மாதிரி. அந்த சக்கரத்துல ஒரு கருப்பான ஒரு தொட்டு வச்சேன்னா அந்த தொட்டு கீழே போயிடுதுன்னா அப்படியே இருக்காதுன்னு சக்கரம் சுத்திட்டே மறுபடியும் மேல வரும். அதனால நமக்கு ஏதோ இன்னைக்கு கஷ்டம் வந்துருக்கு, இந்த கஷ்டம் வந்துருக்குன்னு நினைக்காதுங்க. இந்த கஷ்டம் வந்தா அந்த கஷ்டம் போகாத போனா இன்னொரு சுகம் வரும் நமக்கு. அதனால இது அடுத்துன்னு போயிடும். பகவானே சொல்றாரு, ஒரு கதவை மூடினா இன்னொரு கதவை திறப்பான்னு சொல்ற பட்சத்துல அது நம்ம மதத்துல வேதத்துல சொன்னதான ஒரு தத்துவம் தான் இது. அதனால ஐயோ கஷ்டம் வந்துருக்கு மனுஷன் இன்னைக்கு பதறப்படாது. அதனாலதான் மனிதர்களுடைய முதல்ல சொன்னார், ஒரு மனுஷனுக்கு இந்த லேசினஸ் டிப்ரெஷன் இதை தாண்டிட்டானால் அவனுக்கு நல்ல மார்க்கம் தானே கிடைக்கும். அப்படி அதெல்லாமும் ஏற்பட்டு அப்ப இந்த ரத்த பீஜன் வர ரத்த பீஜனுடைய சொரூபம் இந்த தேவதைகள்லாம் தெரியாம அழிச்சுட்டா உலகம் முழுக்க ரத்த பீஜனா ஆயிடுது. எந்த போர்க்களத்துல இங்கே பார்த்தா ரத்த பீஜாவில் தான் காணப்பட்டான். ஒவ்வொருத்தரும் சண்டை போடுறான், அவனும் மகாபலசாலி. அத்தனை ரத்த பீஜாவும் மகாபலத்தோட முன்னிட்டு இருக்க தேவதைகளுடைய தைரியம் எல்லாம் நாட்டம் வரா போல இருக்கு. வேற வழியும் தெரியல. அம்பாள் வந்து கருணாதி அதிகம். அம்பாள் சொல்றேன், கவலைப்படாது, என் பேரை சொன்ன வாழ்க்கை இது நேர கவலை கிடையாது. நகை கல்யாண கச்சது துர்கதிந்தாத கச்சதி. நல்ல வழியில வந்துருந்தா பகவான் நாம சொல்லணும்னு ஆரம்பிச்சுட்டா இனிமே வந்து ஒரு கவலையும் ஒரு துன்பம் கிடையாது. ஆக நீங்க கவலையப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி சரின்னா தேவதைகள்லாம் வந்துட்டார். அம்பாள் என்ன பண்ணினா தெரியுமா, நான் காளியை கூப்பிட்டேன். முன்னாலே எதுக்கு நான் தெரியறது வந்து தனியா வந்துருந்தாலும் இல்லையா, அந்த காளி மாதாவை கூப்பிட்றான். இதை பண்ணியாச்சு. காளின்னு என்னன்னு அர்த்தம் பண்ணாலே எனக்கு சொல்லிட்டேன். காலம் காலம்ங்கிறத காளின்னு லலையோர் அபேத யாரா லாவா டாட்டா தா தா அவ்வளவுதான். ஆலந்து ஆவலுக்குதான் எழுத்து எழுத்து. அதனாலதான் அகம் ஆட்டோபா அகம் அப்படின்னு இந்த ஆலந்து ஆவலுக்கும் ஆட்ட மேல இருக்கக்கூடியதுன்னா இதெல்லாம் அடிஷனல் லெட்டர். இந்த லாங்கிறது சின்ன லாபம் கொஞ்சம் அழுத்துச்சுன்னா பெரியதா. சாம் வந்து இந்த சாம் வந்தது விவகாரம் என்னன்னா ஆவோட முடியும் எழுத்துகள். 51 எழுத்துன்னு பார்த்தீங்கன்னா ஆலத்து ஆவலிக்குதான். ஆகையால் ஜபமாலையில எவ்வளவு பீட்ஸ் இருக்கணும், இந்த ஜபமாலையில எத்தனை இது இருக்கணும் அப்படின்னா 51 தான். ஏன்னா ஆட்டோதான். அதனால இந்த காணும் ஒரு மேரு அதை தாண்டக்கூடாது. ஜபம் பண்ணும் பொழுது அவசியம் அது வரைக்கும் வரணும். அந்த மேரு வந்து திருப்பி வந்து மறுபடியும் அங்கிருந்து போகணும். அந்த தாண்டி போறது சம்பிரதாயம் இல்லை. ஏன்னா ஆரந்த இந்த ஆங்கிறது தான் பிரம்மஸ்வரூபம். இந்த ஆங்கிறது பிரம்மஸ்வரூபமா இப்படி இந்த காலமான ஒரு சுரூபம் நமக்கு வரணும். எல்லா பொருளும் காலத்துக்குள்ள அந்தர்கதமாக எப்படிப்பட்டவனா இருந்தாலும் சரி அந்த காலத்துக்கு தலை வணங்கி ஆரம்பிச்சா நல்ல காலம் வந்தா தான் உங்களால் இருக்க முடியும். காலம் எனக்கு சாதாரண பரமேஸ்வரன். அப்படி அந்த காலத்துக்கு உட்பட்ட மனுஷியால் இருப்பதனால் அந்த காலமானது நமக்கு சரியா வந்துதான் எல்லாத்தையும் செஞ்சிடலாம். நம்ம வாழ்க்கையில கட்டமா இருக்கேன்னா அதுக்கு பிரயோஜனம் இல்லை. முயற்சி பண்ணி கொண்டிருந்தோம். அந்த காலம் அனுபவம் வரும்பொழுது இந்த முயற்சி எல்லாமும் சேர்ந்து ஒரே காலம் பலத்தை கொடுக்கும். காலையே கூப்பிட்டதுல என்ன பண்ணிட்டு நம்பதனங்குரு அம்மா காளி நீ என்ன பண்ண, உன்னுடைய நாக்க திறந்து பூமி முழுக்க நேருக வியாபிக்கும்படி பண்ணிவிடு அப்படின்னு காலத்தினுடைய எஃபெக்ட் வரும்படி பண்ணும். அப்ப என்ன ஆச்சுன்னு காலமே யுத்தத்துக்கு வரும் பொழுது பூமியில என்ன ஆயிடுது, இடமே இல்லாம முழுக்க காளியினுடைய நாக்கு அதுக்குள்ள பூமியில. அந்த காளியினுடைய நாக்கில்தான் அரக்கர்களும் தேவதைகளும் யுத்தம் பண்ண ஆரம்பிக்கிறார். இப்ப ரத்த பீஜம் வந்துடும். ரத்த பீஜனுடைய ரத்தம் எல்லாம் என்ன ஆச்சுன்னு விழுது. ஆனா மறு ரத்த பீஜம் உண்டாகும். ஏன் சுவாமின்னு வரம் என்ன தெரியுமா, பூமியில சம்பந்தப்பட்டாதான் ரத்த பீஜம் வரும்.
பூமியில சம்பந்தமே இல்லை. எங்கெங்க ரத்தனுடைய ரத்தம் கீழே கொட்டுறதோ அதெல்லாம் என்னாச்சு காவிரியுடைய மாதாவுடைய நாக்கு அது அப்படியே அம்பாள் உறிஞ்சுட்டே இருக்கான் ரத்தத்தை. விவகாரம் என்னன்னா ரத்தபீஜருடைய ரத்தம் எல்லாம் போயிடுது. உடம்புல இருக்கிற எல்லா ரத்தமும் கீழே விழுது. அப்புறம் என்னாச்சு அவன் போயிட்டேன். மற்ற ரத்தபீஜரை இவ பயிற்சி பண்ணிவிட்டா. விவகாரம் எனக்கு குற்றம் உண்டாயிட்டே இருந்தாலும் கஷ்டம். பிறகு ஸ்டாப் ஆயிடும். மறுபடியும் இவன் ஜெயிச்சிட்டா. விவகாரம் இப்படி இந்த காளி மாதாவினால காலத்தை சகாயமாக கொண்டு ரத்தபீஜனுடைய வசமானது ஏற்பட்டது. இது ரொம்ப உயர்ந்ததான ஒரு கருத்து. இப்ப இப்படி சொல்லிட்டு என்ன அர்த்தம்? தெரிஞ்சே ஒரு நாளைக்கு அம்பாள் யாரோ ஒரு ரத்தபீஜனை ஒக்கனை அடைக்கினான்னு என்ன அர்த்தம்? நீங்க முயற்சி பண்ணிக்கொண்டே இருந்தோ, இந்த முயற்சியை விடாதீங்கோ. மனுஷனை கொன்னதுனால முயற்சியை விடக்கூடாது. இப்ப இது போல சந்தர்ப்பம் தான் முயற்சி பண்ணிக்கொண்டே இருந்தேன்னா சரியான சமயம் வருமையான இறைக்கலாம். அந்த காலம்ங்கிறது ஒரு மனுஷனுக்கு ஹெல்ப் பண்ணணும். அது எப்ப ஹெல்ப் பண்றதோ சரியான காலம் வந்துருக்கோ அப்ப எல்லாத்தையும் ஜெயிச்சிடலாம். நீங்க இத்தனை நாளா பண்ணினதான பிரயத்னம் ஒரு நாளும் வீணாகாது அப்படிங்கிறது சொல்றதுக்காக இந்த ரத்த பீஜ வசமானது நமக்கு இருக்கு. அதை ரத்தமரவி சோழித சோழித பீஜ சமுத்பவ சோழித பீஜலதே சமர விசோஷித சமரம் யுத்தம் அதுல விசோஷித சோஷணம் பண்ணப்பட்ட உடம்புல இருக்கக்கூடியதான எல்லா ரத்தத்தையும் உறிஞ்சு ரத்தம் இல்லாம பண்ணப்பட்ட சோழித பீஜ ரத்த பீஜம். சோழிதம்னா ரத்தம். சோழித பீஜ சமுத்பவ சோழித அவரது உண்டானதான ரத்தத்தை பீஜலதே சிவ சிவ தும்பனி தும்பமாக தப்பித அதே போலயே தும்பனி தும்பால கொல்றதுக்காக இதுதான் நடந்தது. அந்த யுத்தத்துல அநேகம் பேர்கள் காலம் வாங்கிட்டாங்க அரக்கர்கள். அந்த அரக்கர்கள் காலம் ஆனதுன்னு அம்பாள் என்ன பண்ணினானா அந்த சிவதூதியோ இல்லையோ அந்த பரமேஸ்வரனையும் என்ன பண்ணியிருக்கா, நீங்க தௌத்தியத்திலிருந்து அவர் கருத்தை ஒரு சொல்லுங்க அரக்கர்கள் சொல்லியிருக்க. அந்த பரமேஸ்வரனோட அநேகம் பேர்கள் அந்த தூதார்கள் வந்திருக்க. பரமேஸ்வரன் ஏகாந்தமாக வர அவர்தான் ஜனாதிபதியாச்சவர். நிறைய பூத பிரேத கணங்கள்லாம் அவர்கிட்ட இருக்கு. அந்த கணங்களோட வந்திருக்க. அந்த கணங்கள்லாம் இங்கே தங்கி போகுது. ஏன்னா விசேஷமா ஒரு எக்ஸிபிஷன் நடக்கிறதுனா இங்கே இருப்பாங்க. எப்பவுமே கிராமத்துல இருந்து வருவான். என்னென்ன இந்த கபாலீஸ்வரர் கோவில்ல பிரம்மோத்சவம் நடக்கிறது. இந்தூர்ல இருக்கிறவன் அந்த பிரம்மோத்சவத்துல எட்டி பார்த்துட்டு போயிடுவான். என்னன்னா எப்பவும் இவ்வளவு கும்பலா இருக்குது. ஆனா வெளியூர்ல இருந்து வந்தவா பாருங்க கோவிலுக்குள்ள போய் அதை விட வெளியில் இந்த பிராகாரங்கள்லாம் போய் இதெல்லாம் இருக்கிற குப்பையெல்லாம் வாங்கிட்டு போய் எங்கேயும் இங்க இதை வாங்கிட்டு போகணும் அப்படின்னு ஒரு சந்தோஷமா வராட்டியா இதெல்லாம் சொல்லி சாதாரணமான ஒரு மனசு. அதே விதமாக அத்தனை அவார்டு வந்ததுன்னு யுத்தம் நடக்கிறதுனா ரொம்ப ஆனந்தமா இங்கே இருந்துவிட. இப்ப கைலாசத்துக்கு போனா இங்க என்ன வரலாம் இங்க போவோம் அப்படின்னு நீங்க இருந்தாலாம். அவளுக்கெல்லாம் சரியான ஒரு ஆகாரத்தை கொடுத்தாலாம். இந்த அரக்கர்களை கொண்டுட்டு அந்த சரீரங்களை அவ சாப்பிட்டோம். பூத பிரேதங்களுக்கு ஆகாரத்தை கொண்டு பண்ணிக்கலாம். சிவ சிவ சும்ப நிசும்ப மகாவா சும்ப நிசும்ப மகாவா சும்ப நிசும்பாவை கூட அவளோ போட்டதான பெரிய சண்டையின் போரில் தப்பித பூத பிசாசலதே அவளை திருப்திப்படுத்ததான திருப்திப்படுத்தப்பட்டதான ஸ்வரூபத்தை உடையவளே அப்படிங்கிற பூத பிசாசலதே ஜய ஜய ஹே மகிஷாசுரமர்த்தினி ரம்யக பத்ரிவி சீலசுதே. இது வரைக்கும் இப்படி பார்த்தோம். இப்ப 3 சரித்திரங்களும் 13 அத்தியாயங்கள்ல சொன்னதான விடயங்கள்னா ஓரளவுக்கு தெரியாது. இப்ப அதற்கு மேல அந்த அம்பாள் அந்த பண்ணியதான அந்த யுத்தம் இருக்கு. அந்த யுத்தத்தினுடைய ஒரு நிலையை சொல்றாரு. என்னமா யுத்தம் நடந்தது அது சொல்றாரு. தனுரனு சங்கரண தனசங்க பரிசுரதங்க நகே அனகபிசங்க பிரதர்ஷனி சங்கரசத ருங்கஹதாவடுகே சதுரங்க பல சிதிரங்க கடோரங்கரண சத்வடுகே ஜய ஜய ஹே மகிஷாசுரமர்த்தினி ரம்யக பத்ரிவி சீலசுதே. அம்பாள் யுத்தம் பண்ணிட்டு இருக்காரா.
எல்லா ஆயுதங்களும் உபயோகப்படுத்துறேன். சூலாயுதத்தினால்தான் நம்ம கடைசியில மைத்ராசுரனை கொண்டேன். விசும்பன கத்தியினால கொண்டேன். தூரத்தால கீழே தள்ளி கத்தியால கழுத்தை வெட்டின தும்பன. இப்படி நடக்கிறது. அதுல தூமரதனை ஓங்காரத்தினால விட்டா இப்படி நிறைய ஆயுதங்கள். ஆனா நடுவுல வில்லை உபயோகப்படுத்தினால அந்த வில்லை உபயோகப்படுத்தும் பொழுது அந்த அம்புகளை வில்லுல ஏற்றி மறுபடியும் அந்த அம்பை விட்டு மறுபடியும் அம்பை ஏற்றி இப்படி ஒவ்வொரு தடவை பண்ணிட்டு இருக்க. வேகமா நடக்கிறது. அந்த அதிக வேகமாக நடக்கும் பொழுது அந்த அம்புகள் எல்லாம் ஒண்ணு விட ஒண்ணு போயிட்டு இருக்கு இல்லையா, அந்த இழுத்து மறுபடியும் அம்பை விட்டு மறுபடியும் அந்த வில்லுல அம்பை தூக்கி வைக்கிற காலத்துல கையில இருக்கக்கூடியதான வலையானது அவளை அழகா திட்டம் பண்ணிட்டேன். வில்லு அதுல அனுசங்கம் பூட்டப்பட்டதான அனுசங்கர ஒவ்வொரு செகண்ட் போயிட்டே இருக்கு. பரிசுறது அதனால அசைஞ்சதான அங்க கையாளோ அதனால பழைய கொஞ்சம் பாருங்க. இந்த வலைய யுத்த சமயத்திலையும் அம்பாள் விடலை. இதை சொல்லக்கூடியதான கவியினுடைய மகா தாத்பரியம். சில பதார்த்தங்களை சரீரத்திற்கு போக்கப்படாது அப்படின்னு. எது அழுத்தமான சில பதார்த்தங்கள் அது சரீரத்திலே இருக்கணும். சீதாதேவி ராவணன் தன்னை எடுத்துட்டு போயிட்டே இருக்கான். அந்த சமயத்துல ஒரு ஐடியா பண்ணின. தன்னுடைய புடவனுடைய தலப்பை கிழித்த தன்னிட்ட உடம்புல இருக்கிற ஆபரணங்களை எல்லாம் மூட்டை கட்டி கீழே போட்டார். அங்கத்தை இப்படி விட்டுருவாங்கம்மா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்பா என்ன நினைச்ச, இந்த மூட்டை யாருக்காவது கிடைக்கும், கிடைச்சு இதை ராவனுக்கு கொண்டு வந்து கொடுப்பா. கொடுத்தா இந்த ராவனுக்கு ஓஹோ இங்க இருக்கிறது தெரியும், இந்த திசையில போயிருக்கான்னு தெரியும், நம்மளை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துல பண்ணின. கரெக்டா அப்படியே நடந்தது. ஆனா இங்க என்ன ஆச்சுன்னா சில ஆபரணங்களை அம்பாளுக்கு போடல. என்ன ஆபரணங்கள்? மங்களாபரணங்கள். ஒரு பெண்ணானவர் கல்யாணம் ஆனவர் எப்பொழுதும் தன் உடம்புலேயே இருக்க வேண்டியதான ஆபரணங்கள். அதென்ன பிரதமாபரணம் மாங்கல்ய சூத்திரம். அது எங்கேயும் கையிடப்படாது. அதே போல ஒவ்வொரு கையிலையும் 2 வலை இருக்கணும்னு சொல்ற, காலுக்கு மெட்டி இருக்கணும்னு சொல்ற. இவை என்ன அப்பப்பட்டது மணி மஞ்சீர மண்டித பூஜா அப்படின்னு அம்பால சொல்ற காலத்திலேயே இவைகள்லாம் இருக்கணும்னு சொல்றது. காலுக்கு கொடுத்து இருக்கலாம். அதே போலயே காதுல 2 காதுலயும் அது இருக்கணும். அதை கலர் கலரா போட்டுக்கலாமா? இதெல்லாம் என்ன கேட்கப்படாது. ஏன்னா புத்தகத்துல இல்லாதெல்லாம் சொல்லுவேன். ஆனா காதுக்கு காதணிகள் இருக்கணும். காதணிக்கு தங்கம் தான் இருக்கணுமான்னு யாரும் சொல்லல. பழைய நாள்ல இலைய போட்டுக்கணும். ஒரு இலையை போட்டுப்பாங்க. அந்த இலையும் ரொம்ப ஒசத்தி தான். இப்பவும் பாருங்க சில கிராமத்துல தாம்பரம் கொடுக்குற கால காசோலைன்னு ஒரு இலை தான் கொடுப்பாங்க. இலையும் போட்டுக்கலாம். ஆனா காதுல ஒரு ஆபரணம் இருக்கணும். காதுல இருக்க வேண்டியதான ஆபரணத்துக்கு விசேஷம் என்ன சுவாமி அப்படின்னா, காதுல கொஞ்சம் வெயிட் இருக்கணும். அந்த வெயிட் இருந்தா அது என்ன ஞாபக சக்தி வராது. கரணம் ஒவ்வொன்றுக்கும் வேற வேதம் இருக்கு. காதை அந்த இடத்துல குத்தி அதுல வைத்து போட்டேன் ஏனால் ஞாபக சக்தி வராது. என்னைக்கு மறக்காது. நம்ம எதை மறக்கப்படாது? அந்த குருபாதத்தை மறக்கப்படாது. இந்த பகவான் நாமாவை மறக்க. அதுக்காகத்தான் சொல்லணும். வயசான காலத்தை என்ன மறந்து போயிட்டாலும் போயிடும். அதை மறக்கப்படாதுங்கிறதுக்காகத்தான் பிரார்த்தனை பண்றான். வேதங்கள்னா மாற்றோண்டவம் என்னை விட்டு நீங்க போகாதீங்க, சுதமே கோபாய, நான் எதை கேட்டேனோ அதை பத்திரமா என்னிடத்திலேயே இருக்கட்டும். அதுலயும் அந்தனரா இருந்தால் அவருக்கு ஒரு டியூட்டி. வித்யாவை பிராமணமாஜகாமா, பிராமணன் வித்யை சேர்ந்துதான். எதுக்கு? தேவதையே கட்டி காப்பாற்றணும். அவன் மறக்க விடாது. என்ன சார் எனக்குதான் ஆயிடுச்சு, நான் பரீட்சைக்கு போயிட்டேன், பாஸ் பண்ணிட்டேன், உத்தியோகத்துக்கு வந்துருக்கேன், இனிமேல் படிப்பதுக்கு எனக்கு வாங்கிடுது. உத்தியோகம் வந்தாச்சுன்னா இனிமேல் எதுக்கு? நல்லா பர்மனன்ட் உத்தியோகம் ஆச்சு, பர்மனன்ட் பண்ணிவிட்டேன். இனிமேல் என்ன யாரும் காலமா எழுதுக்க வேண்டியது அப்படியே டிஃபன் பண்ணி சாப்பிட்டா ஆபீஸுக்கு போகணும்.
சாயங்காலம் வர வேண்டியது டிவி ஆலிங்கனம் பண்ண வேண்டியது, ராத்திரி தூக்கம் வரைக்கும் இப்படியே போயிட்டு இருக்கு. அப்புறம் இவாளுக்கும் பசுபட்சாதிகளுக்கும் என்ன வித்தியாசம்னு தெரியும். அவன் டிவி பார்க்கற உலகத்தை பார்க்கறது, நீங்க உலகத்தை டிவிக்குள்ள பார்க்கணும். அது என்ன பண்றது? வாழ்நாள் முழுக்க நமக்கு நம்மளை பறட்டுதானே அந்த மகாத்மாவை பார்க்கல, முயற்சி பண்ணினீங்கள, அல்லது உங்களோட இருக்கால 4 பேருக்கு உங்களால முடிச்சு சகாயம் பண்ணல, சோசியல் சர்வீஸ் ஏதாவது பண்ணல, இவங்க எடுத்துருக்க காசை 4 பேருக்கு கொடுத்துடா, என்ன மனுஷன். ஆனா அந்த இருக்க ஒரு டியூட்டி இருக்கு, படித்த படிப்பு மறக்கப்படாது. நீங்க திரும்பி திரும்பி படிச்சுட்டே இதை சுவாத்தியாயோ கேசவயா சுவாத்தியாய பிரவச்சனாபியாம் பிரமதிதாபியாம் தைத்தறிவு மதத்துல 13 தரம் சொல்லுது. யார் இப்படி சொல்றது? மறுபடியும் அத்தனை தரம் ரிப்பீட் பண்ணா 13 தரம் சொல்லுது. சுவாத்தியாய பிரவச்சனாபியாம் பிரமதிதாபியம் சுவாத்தியாய பிரவச்சனேஜா சுவாத்தியாய பிரவச்சனேஜா. ஏன் சார் எனக்கு ரொம்ப முக்கியமான காரியம் பாரு, நான் ஏன் அதை பண்ணிட்டே இருக்கேன். தினந்தோறும் சந்தியானம் தேவ பூஜை பண்ணிட்டு பிரம்மைக்கியம் பண்ண, பிரம்மைக்கியம் வேதத்துல கொஞ்சமாவது படிச்சு ஞாபகம் வச்சுக்கோ. ஏன்னா யாரு சிஷ்யன் உயர்ந்ததான ஒரு சிஷ்யன், இதை பெற்றுக்கொள்ளதான தகுதி இருக்கக்கூடியதான சிஷ்யன் வந்தா அவன்கிட்ட கொடுத்துவிடு. எதுவும் எதிர்பார்க்காத உன் வாழ்க்கையில இப்படி அப்படி நமக்கு இருக்கணுங்கிற ஒரு அபிப்பிராயத்தை தான் இது. ஆகையால் தான் நம்ம புராணங்கள்லாம் இவ என்ன சொல்றது, அப்படி ஒரு ஸ்திரீகளா இருக்கிறவா, சுமங்கலி பெண்களா இருக்கிறவா, சுமங்கலிகள் இவ என்ன விடப்படாது அப்படின்னு. அதனால அம்பா அந்த சமயத்திலும் ஒவ்வொரு கையிலையும் 2 வலை போட்டுட்டான். ஒரு கையில 2 வலை போட்டு, ஒரு கை அப்படியே மொட்டையா இருக்கு. என்னென்ன பாய்ச்சி கட்டிக்கணும். பாய்ச்சி கட்டிட்டா வலை போடப்படாதுன்னு ஏதாவது சொன்னாலும். ஆனா இப்ப என்ன, ஆம்பளைகள் வலை போட்டுக்க ஆரம்பிச்சுட்டான். என்னன்னா பிரேசல் எடுத்துக்கலாம். யாருக்கு எது வேணுமோ அதை அவ விட்டுருக்கான், யாருக்கு வேண்டாமோ இதை வசதிய பார்க்கலாம். ஏன்னா லோகம் கலியினுடைய பிரபாவம். அந்த வலைகள் நாட்டி மாறிக்கொண்டே இருக்கு. தங்கம் பூன் போட்டதான அம்புக்கள், அம்பாளுடைய கையில இருக்கக்கூடியதான அம்புகள், அதுல நுனியில கூர்மையா இருக்கணுங்க. அதுல தங்கம் பூன் போட்டிருக்காங்க. அது இருக்கிறதுக்காக வச்சதுதான அம்புரா தோணி. அந்த அம்புரான தோணியில இப்படி இந்த கண்டை போட்டு அந்த சத்தம் வந்து இருக்கக்கூடியதான சுரூபத்தை பார்ப்போம். அதோட மட்டுமில்ல, யான படைகள், குதிரை படைகள், மனுஷர், இப்படி எல்லாம் தேர்கள், இவெல்லாம் சண்டைக்கு வந்துருக்கு. சத்ரு சைன்யத்துல இது சதுரங்க பலமும் இருக்கு. 4 அங்கங்களோட கூடிய பலம். எனவே யானைகள், குதிரைகள், தேர்கள், மனுஷர், இப்படி சதுரங்க பலம் வரும்பொழுது அப்படி அத்தனை பலங்களோட இருக்கக்கூடியதான அவளை அப்ப என்ன பண்ணினாலா, சரி இத்தனை பேர் வந்திருக்கா, கவலையப்பட வேண்டாம். என்ன பண்ணா வடுக பைரவான்னு சில பேர் தயார் பண்ணினான். வடுக பைரவாள் பிரம்மச்சாரி பெற்ற அவள வழியாக என்ன பண்ணினா, இத்தனை சைன்யங்களும் சூழ்ந்து இருக்க அவ சைன்யத்தை சூழ்ந்து ஒவ்வொருத்தரும் அவளை கொள்வதற்காக அநேக விதமான பைரவாளை தயார் பண்ணினான். அதனால என்ன ஆச்சுன்னா, அநேக வைரவர்கள் ஒரே சமயத்துல தயார் பண்ணினதுனால அத்தனை சைன்யத்தையும் ஜெயிச்சுட்டா. அதோட மட்டும்தான் அவ ஜெயகோஷங்கள் போட ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால்தான் இந்த சண்டி ஹோமாதிகள்லாம் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், வெறும அம்பாளுக்கு மட்டும் பூஜை பண்றதில்ல, சுவாசிகளுக்கு மட்டும் பூஜை பண்றதில்ல. சுவாசிகளோட பாலா சின்ன குழந்தைகள் அவளையும் என்ன யுத்தம் பண்ணும் பொழுது பாலாங்கிற ஸ்வரூபம் யுத்தம் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டா. அதனால பாலா லீலா வினோதினி, பால மாதா பண்ணினதான லீலைகளுக்கு சந்தோஷப்பட்டாள். இந்த பாலா மந்திரம்னா இந்த மந்திரங்களுக்கெல்லாம் பீஜ மந்திரம். அதுதான் பீஜம்னா விதைன்னு அர்த்தம். அந்த விதையில இருந்து எப்படி ஒரு பெரிய மரம் வந்திருக்கோ அந்த பாலா மந்திரத்துல தான் சகலம் வந்திருக்கு. அவளுடைய சித்தாந்தம் அது போட்டோம். நம்ம மைதாசுர
பார்த்துட்டு இருக்கோம். அந்த பாலா மாதா பண்ணியதான சண்டையை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாலும் பாலா லீலா வினோதினி அப்படின்னு. அதோட இந்த வட்டத பைரவர் பிரம்மச்சாரி பசங்கள் அவளுக்கும் மரியாதை பண்றது, அவளுக்கும் பூஜை பண்றது. அது எதுக்கு? இந்த வட்டத பைரவால தயார் பண்ணி சைன்யத்தை எல்லாம் நாட்டம் பண்ணினாலும் ஜய ஜய ஹே மகிஷாசுரமர்த்தினி சம்யக பத்ரிணி தைலசுதே ஜய ஜய ஜத்ய ஜயே ஜய சப்த பரஸ்துதித பர விஸ்வனுதே பணபண பிந்தினி பிந்துதனோபர பிந்தித மோகித பூதபதே நடித நடார்த்த நடி நட நாயக நாடித நாட்ய சுநாட சுகானரதே ஜய ஜய ஹே மகிஷாசுரமர்த்தினி சம்யக பத்ரிணி தைலசுதே ஜய ஜய ஜத்ய ஜயே. சும்பன சும்பாவோட யுத்தம் பண்ணும் பொழுது சும்பால் என்ன பண்ணினா அந்த அரக்கர்களை ஒரு க்ஷணம் நிற்க சொன்னான். எதற்காக? நீ ரொம்ப சண்டை போட்டிருக்கேன், ரொம்ப விசேஷமா உன்னுடைய பிரதாபத்தை பத்தி பேசிக் கொண்டிருக்காய். இருபகர்ஜகர்ஜனம் மூட மதுயவஸ்தி பாமியம் மயாத்பயதே ஜகதே திரைவ கர்ஜஸ்யந்த்யாது தேவதா. ஒரு கணம் இறப்பா கர்ஜகர்ஜனம் மூட ஏன் அனாவசியமாக கட்டிக் கொண்டிருக்கியப்பா, கொஞ்சம் கத்தலை நிறுத்த. ஏன் மதுயாவஸ்தி பாமியம், நான் இங்க தேர் குடிச்சுட்டு அப்புறம் யுத்தத்துக்கு வரேன். மதுயாவஸ்தி பாமியம் மயா பைஹதே திரைவ, நான் உன்னை கொன்ன பிறகு கர்ஜஸ்யந்த்யாது தேவதா அப்படின்னு சொல்லிட்டு மதுபானம் பண்ணிட்டு வந்திருக்கா அப்படின்னு. இந்த சப்தசித்தியில ஒவ்வொரு ஸ்லோகமும் ஒரு மந்திரம். அந்த மந்திரத்துக்கு மூலமாக வேத மந்திரங்கள். நம்ம வெறுமனை ஏதோ அப்படியே படிக்கப்படாது. அதுக்கு என்ன மூலம் இருக்குன்னு பார்க்கணும். இதுக்கு என்ன அர்த்தம்? ஆத்தியாத்மிகமாக நம்ம சரீரத்தோடு என்ன சொல்றது, ஆதி தெய்வீகமாக என்ன அர்த்தம் சொல்றது, இப்படி எல்லாம் பார்க்கணும். அது மகான்கள்லாம் வியாக்கியானங்கள்லாம் பண்ணியிருக்க. எதுவும் நம்ம பணம் படிக்க வேண்டியதுதான். எல்லாமே பெரிய பண்ணியிருக்காரு. ஆனா நம்ம அதை பார்த்து தெரிஞ்சுக்கணும். அவர் போய் மூடா அனாவசியமாக கத்தறியே. லோகத்துல ஜனங்கள் பாருங்க, ஒரு சீரியஸா இருக்கிற சமயத்துல சத்தம் போடலாம்னு வச்சுங்களேன், அவனுக்கு புத்தி இல்லை. சத்தம் போட்டதுனால இன்னொருத்தனுடைய ஒரு திங்கிங் கெப்பாசிட்டியும் போயிடுதே தவிர ஒன்றும் நீங்க லாபம் கிடையாது. எப்பவுமே நம்ம சீரியஸா முக்கியமான ஒரு காரியம் வந்து யாரையும் சத்தம் போடக்கூடாது. ஒரு இடத்துல உட்காந்து மௌனமா இருக்கிறேன்னா எல்லா அறிவும் போது நம்ம பொண்ணு எப்பவோ ஏதோ நம்ம பண்ணிருந்தாங்கன்னா ஞாபகம் வரும். ஏன்னா எந்த ப்ராப்ளமா இருந்துச்சோ அதுக்கு ஒரு சொல்யூஷன் நம்மகிட்டயே இருக்கும். சொல்யூஷன் இல்லாத ப்ராப்ளம் உங்ககிட்ட இல்லை. மருந்து இல்லாத வியாதி உங்களுக்கு இல்லை. டாக்டர் சொல்றது என்னமோ சொல்றது, அதுக்கு மருந்து இல்லை, இதுக்கு மருந்து இல்லை, ஏதோ இவ்வளவு பிரெயின் ஃப்ரீ வந்துருக்கு, ஏதோ இவ்வளவு மருந்து இல்லைன்னா கொஞ்ச நேரம் மருந்து கண்டுபிடிக்கிறேன். மருந்து மட்டும் இல்லை சார், அது வராம தடுப்புக்காக வந்து கிடக்கும். இதெல்லாம் அன்னைக்கு இல்லையா, வரத்துக்கு முன்னாடி இதெல்லாம் இல்லைன்னு சொல்ல வேண்டியது. ஏன்னா இப்ப தெரியலேன்னு அர்த்தம். ஒரு வருஷம் அதை கண்டுபிடிச்சு விட்டாங்க வேண்டி கண்டுபிடிச்சது ஒரு பிரெஞ்சு. அதே போல அதை கொடுக்குறதுக்கு எக்கச்சக்கமா காசு போயிட்டு வரும். ஆனா விவகாரம் என்னென்ன இத்தனையும் கண்டுபிடிச்சு முன்னாடியும் கொடுத்துருக்கா. மனுஷனுக்கு எந்த வியாதி வந்தாலும் அதை போக்கடிக்கிறதுக்காக மருந்து உங்க பக்கத்திலேயே இருக்கு, வேற எங்கோ இல்லை. விமானத்துக்கு கொண்டு வர வேண்டாம், உங்க பக்கத்திலேயே இருக்கு, உங்க பேக்கரையிலேயே இருக்கு எல்லாம். ஆனா ஜனங்களுக்கு தெரியல. அதே மாதிரியே லோகத்தில் இருக்கக்கூடியதான இத்தனை பதார்த்தங்களும் அதை நம்ம அடையணும். ஏன்னா முக்கியமா நம்ம வேண்டியது அனாவசியமான கோபம் கொள்ளாமல் கத்தாமல் இருக்கு. அதனால்தான் முதல்ல நம்மோட மதுயாவஸ்தி பாமியம், நான் மதுவை தேனை குடிக்கிறேன். தேவைன்னா என்னது? சில பேர் மதுன்னு தேன் அர்த்தம்னா, சில பேர் மதுன்னா வேற எதுவும் தான். ஏன்னா இந்த காலத்துல அரக்கர்கள்லாம் என்ன வேற ஏதோ குடிய குடிப்பாங்க சார் அப்படிங்கிறது. மதுன மதுவா தரதாய தேம தொட்டரம் அப்படின்னு அழகான அந்த பிரம்ம ரசம், அந்த பரம்பொருளை நினைப்பது, அவரை தியானம் செய்வதனால் நம்ம மனசுல இருந்து உள்ள இருந்து நமக்கு ஆனந்த பெருக்கு ஏற்படும். சுதா சிந்தோர் மத்திய சுரவை வார்த்தையை வருகிறது அப்படின்னு விசேஷமாக நம்ம
இருக்கக்கூடியதான பிரம்மரந்திரத்துல இருந்து அவவாழ்க்கை சிரித்து சொல்லி ஒரு ஆனந்த பெருது ஏற்படும். அது ஏற்பட்டா மனசுக்கு நிம்மதி ஏற்படும். மனசுக்கு நிம்மதி ஏற்பட்டா நமக்கு எந்த ஒரு கவலை இருக்கோ அந்த கவலைக்கு போக்கக்கூடியதான உபாயம் அவாவாளுக்கே தெரியும். உமக்குள்ளேயே இன்டர்னலா இன்னமும் இருக்கான். ஆனா ஒரு நிமிஷம் தியானம் பண்றேன்பான். எப்பொழுது நான் இதை பண்ணி விட்டீங்கன்னா அடுத்த கவலை என்ன ஆகும்? நான் உன்னை ஜெயித்து விடுவேன். அப்ப என்ன ஆகும்? சத்தியாது தேவதா தேவதைகள் அடுத்ததா தேவதைகள்லாம் ஜெயதி தேவா தேவதா சந்தோஷமான தேவதைகள்லாம் சொன்னாராம். அப்படின்னு மார்க்கண்டேய புராணம் விசேஷமாக சொல்வது. அதனால ஜய ஜய ஜப்ய ஜயே ஜெயநாதங்கள் பண்ணினா தேவதைகள். ஜய சப்த பரஸ்துதி தத்பர விஸ்வனுதே ஜெயதர்த்தங்கள்லாம் சொல்லி அதனால தத்பரத்தை அடைந்தவனே. பண பண பிஞ்சிமி பிங்கதனோபுர பிஞ்சித மோகித பூத பதே. அதோட மட்டுமல்ல, அங்கெல்லாம் பணபணம் பிம்பம் என்ற சத்தங்கள்னால வெளிப்படுங்க. அந்த சத்தங்கள்னால என்ன ஆச்சுன்னா பரமேஸ்வரனே மயக்கி விட்டாலாம் பாட்டு. இப்படிப்பட்டதான ஒரு சத்தங்கள்னா மனித யுத்தங்கள் பண்றதை பார்த்த பரமேஸ்வரன் ஆனந்தத்தை அனுபவித்தார். ஏன் பரமேஸ்வரனுக்கு இதுதான் இஷ்டம். ஏன் லோகத்தில் இருக்கக்கூடியதான அத்தனை துஷ்டர்களையும் அழித்து நல்லவர்களுக்கு சேவத்தை உண்டு பண்ணணுங்கிறது அவருடைய காரியம். அதை அம்பாள் பண்ணி கொண்டு ஆக்கணும். இதுக்குதான் தாம்பத்தியம் இருக்கு. ஒருத்தர் மனசுல நினைத்ததை இன்னொருத்தர் பண்ணணும். இதை சொல்லுங்க அப்படின்னு கேட்டேன்னா அது ஒழுங்கான தாம்பத்தியம். அவ மனசுல என்ன நினைச்சுட்டு இருக்காளோ அதை அறிந்து கொண்டு அவ ஒரு சின்ன இண்டிகேஷன் கொடுத்தாலே அந்த இண்டிகேஷன்னாலே இவர் பண்ணணும். இப்படி இருந்தால் அது உயர்ந்ததான ஒரு தாம்பத்தியம். அந்த தாம்பத்தியம் கிடைக்கிறதுக்கு பவானி சங்கரால நம்ம தியானம் பண்ணணும். பார்வதி பரமேஸ்வரால தியானம் பண்ணணும். ஆகையால் அவ ரெண்டு பேருக்கும் தம்பதிகளுக்குள்ள இந்த தம்பதிகள்னு நம்ம சொல்றோம் பார்த்தா இதுல ஒவ்வொரு விதமா என்னமோ சொல்லிட்டு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டா மாட்டதா, மேரேஜ் பண்ணிட்டு அப்புறம் லவ் பண்றதா, இது இன்னைக்கு இல்ல அனாதி காலமா சாந்தர்வ விவாகம். முன்னாலேயே பார்த்து ஒருத்தர் மனசு கொடுத்து அதுக்கப்புறம் விவாகம் பண்ணி கொள்றது. இது முன்னாலேயே இருந்தது. சகுந்தலையே துஷ்யந்தன் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிட்டார். அதே மாதிரியே நிறைய வேதத்திலேயே கதைகள்லாம் இருக்கு. லவ் பண்றது தப்புன்னு நான் சொல்லல. ஆனா என்னன்னா எப்படி பண்ணணும், அது எப்படி வரிசையா இருக்கணும். ஏதோ கொஞ்ச நாள் லவ் பண்ணி அப்படி விட்டு போயிடுறது இல்லை. அதுக்கப்புறம் விவாகம் பண்ணிட்டு தர்மசாஸ்திர ரீதியா எப்படி இருக்கணும் அவ இருக்கணும், நல்ல வழியில இருக்கணும். அதே விதமாக விவாகமானதுல ஏதோ கல்யாணம் பண்ணிட்டோம் ஏதோ ஆயிரத்து சார் சரி அவ்வளவுதான் அப்படின்னு இருக்கக்கூடாது. அவ ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணணும், நல்ல காரியத்தை பண்றதுக்கு ஈடுபடணும். அதனாலதான் பிஎம் சீதா மம சுதா சகதர்மதரிதவா எனக்கும் சொல்ற சீதா இதோ என்னுடைய பெண்ணு சீதா மம சுதா. அது தெரியாதோ இந்த பொண்ணு தானே நீங்க கல்யாணம் பண்ணி கொடுப்ப, இன்னொருத்தர் பொண்ணு கொடுப்பாள என்ன சொல்ல மம சுதான்னு சொல்றேன்னு என்ன வளர்த்திருக்கேன்ப்பா. எப்படி வளர்க்கணுமோ வேதங்கள் என்ன சொல்றதோ அப்படிதான். சர்வகாலம் கர்மானுஷ்டானத்திலேயே மொழி இருக்கேன். ஆகையால் ஆச்சாரங்கள்லாம் எனக்கு தெரியும். அந்த ஆச்சாரங்களை சொல்லி கொடுத்துருக்கேன் பெண்ணு. ஒவ்வொரு பொண்ணுக்கும் வெறுமனை ஏதோ அப்படின்னு இல்லை, என்ன வளர்த்து உத்தியோகத்துல கொடுத்து நல்ல படிப்பு பண்ணி கொடுத்துட்டு உத்தியோகத்தை கொடுத்து இல்லை. அந்த ஒவ்வொரு பெண்ணுக்கும் நம்ம ஆச்சாரத்தை சொல்லி கொடுக்கணும். எப்படி பரிமாறணும், எப்படி சமைக்கணும், எப்படி மற்ற காரியங்களும் பெரியவர்கள் வந்து எப்படி நடந்துக்கணும். மகான்கள் வந்து அவளுக்கு முன்னால உறக்க பேசப்படாது. அவ எதிர்க்கவே வரப்படாது. அவ எதை கேட்கிறாளோ மனசு வைக்காரோ அவளுக்கு மன்னிப்பு தனியா இருக்கும். இப்படியெல்லாம் சாப்பிட்டு மாத்திரம் அப்படித்தான் வளர்த்தா குழந்தைகள். வீட்டுல ஒரு பெண் குழந்தைன்னா இந்த வீட்டுக்கு மகாலட்சுமியா வளர்த்தா. அதனால அம்மா அம்மா தூத்தா அதோட மட்டும் தர்ம. அப்ப உனக்கு தர்மத்துக்கு சகாயம் பண்ணுவா. நீ நல்ல காரியம் பண்ணிட்டே இருந்தா நல்ல காரியம் பண்ணும் பொழுது உனக்கு சகாயம் பண்ணுவா. யார் சொல்றா இல்ல சகதர்மதரிதவா. நீ ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டு அவளும் இன்னொரு நல்ல காரியம் பண்ணிட்டு இருக்க. அவர்தான் பண்ணிட்டு இருக்காரு நம்ம சும்மா இருக்கும்.
காலமாக அவர் ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு, வேலை பண்ணிட்டு இருக்காரு, சௌக்கியமா அதெல்லாம் பண்ணிட்டு நம்ம டிவி பார்த்தா ஆனந்தமா போயிடும். 2 பேரும் பண்ணிட்டு அப்புறம் வீடு மேல போயிடுச்சேன். என்ன பண்றவா சொல்லவே இருக்கா. ஒரு பேலன்ஸா இருக்கணுமா. அவர் நல்ல காரியம் பண்ணிட்டு நான் கெட்ட காரியம் பண்ணிட்டேன் சரியா இருக்கேன். என்ன பண்ணணும், இந்த விவாகம்ங்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்க, இது என்ன 2 பேரும் சேர்ந்து பண்ணணும். அதனால கிரகஸ்தாசிரமத்துக்கு வசதி. மற்ற ஆசிரமங்கள் பிரம்மச்சரிய ஆசிரமத்திலேயே வெளியே இல்லாதான ஒரு வசதி இந்த கிரகஸ்தாசிரமத்துல இருக்குன்னு சொல்லி வேதங்கள்லாம் சொல்றதுன்னு அந்த கிரகஸ்தாசிரமத்துக்கு அவ்வளவு. சோமோதன் தர்வாயுடன் சர்வோதத தட்மையே. அந்த பெண்ணும் 5 வயசானதுன்னு அந்த சந்திரன் அவளை ஆதரிச்சிருக்கான். அந்த சரீரத்தில் இருக்கக்கூடியதான எல்லா விதமான பாவங்களும் அவளுக்கு அழகாக சுதீசமாக இருக்கணும்ங்கிறத. அதுக்கப்புறம் சோமோதரன் தர்வாய கந்தர்வனத்தை கொடுத்தார். அந்த கந்தர்வன் இருக்கார், இவளுக்கு புத்தி சக்தி அவள் எல்லாம் கொடுத்தாள். கந்தர்வோதர தட்சணையே அதற்கு விட அக்னிக்கு கொடுத்தார். அதுதான் அவளுக்கு பாவனமாக சுத்தமாக இருக்கிற தன்மை, மனசுல ஒரு கெட்ட எண்ணமும் வராம அவளை காப்பாற்றினாராம். இப்படி 3 பேராலையும் காப்பாற்றப்பட்டதான பெண்ணை, பரிசுத்தமான சம்ஸ்கிருதமான ஒரு பெண்ணை உனக்கு நான் கொடுக்கிறேன். அப்படி பிரதிஷ்டை நாம் பத்ரந்தே நான் கொடுக்கிறேன், மங்களம் உண்டாகட்டும் அப்படின்னு அப்படின்னு விசேஷமாக சொல்ற மாதிரி அந்த ஒருத்தருடைய மனசுல இருக்கக்கூடியதான எண்ணத்தை இன்னொருத்தர் புரிந்து கொண்டு பண்றதான் ஆதர்ச தாம்பத்தியம். அந்த ஆதர்ச தாம்பத்தியம் நமக்கு வரணும்னா பார்வதி பரமேஸ்வரனுடைய அனுகிரகம் மனுஷனுக்கு வேணும். அந்த பார்வதி பரமேஸ்வரனுடைய அனுகிரகம் நமக்கு வரதுன்னு சொல்றதுக்காகத்தான் அம்பாள் பண்ணக்கூடியதான செயலை கண்டு இது நாம் நினைத்ததான செயலை தாங்கள் பண்ணி கொண்டிருக்கேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். அதனாலதான் பண பண பிம் பிமி பிம் கிருதனோபுர பிஞ்சித மோகித பூதபதே. பூதபதியில பரமேஸ்வரன். இந்த பரமேஸ்வரனை மோகிதம் அவரையே முகம் கொடு பண்ணிட்டாளாம் அப்படின்னு இவர் பண்ணக்கூடியதான காரியம் பார்த்து சந்தோஷப்பட்டு அந்த சந்தோஷத்தின் நிலையில அம்பாளுக்கு மேல அவ்வளவு ஆச்சரியமும் ஒரு ஆனந்தத்தையும் அடைஞ்சாராம். சரி, அம்பாள் எப்படின்னு இருக்கா, சாதாரண அவன் யுத்தத்தில் பண்ணிட்டு இருக்கான். அம்பாள் அப்படின்னு சொன்னா ரொம்ப ரோட்ட கரிசன் இருக்க போறதே ரொம்ப அப்படின்னு நம்ம நினைப்போம். துன்சிரிப்போட இருக்கான். எப்பொழுதும் தன்னுடைய நிலையை போகல. எப்படிப்பட்டதான துன்பம் வந்த போதிலும், எப்படிப்பட்டதான ஒரு சந்தர்ப்பங்கள் வந்த போதிலும் தன் நிலையை மாறவில்லை. அம்பாள் எப்படி இருக்கா, அம்பாளுக்கு என்ன பேரு லலிதா லாலனா லலிதே தியாகோ. எப்பொழுதும் சந்தோஷமா இருப்பான். இது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில கட்டவங்க எப்போ பூஜை தூக்கி வச்சுட்டு ஒரு மூளை உட்காந்துட்டு திரிஞ்சுட்டே இருப்பா. சில பேர் ஏதாவது அதுகிட்டே இருப்பா, தனக்குள்ளேயே தானம். பக்கத்துல யார் இருந்தாலும் காதுல கேட்காம பாதி கேட்டு பாதி கேட்காம இருக்கா போல ஏதாவது வச்சுட்டே இருப்பா. கூட நமக்கு என்ன குறைச்சு, அதான் நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்க, எல்லாத்தையும் கொடுக்கவும் கொடுக்க போற. அதனால கவலையே விடக்கூடாது. அந்த அம்மா நாமாவை சொல்லிக் கொண்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நாட்டிய சுகானரதே நட்டித நட்டார்த்த நட்டார்த்தம். நட்டார்த்தம்னா முன்னால டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் பொழுது அதுக்கு முன்னால சில பேர் சொன்ன போதுன்னு போட்டுட்டு இருப்பான். இந்த நட்டுவாங்கம் அது ஒரு பெரிய கலை. அது ஒவ்வொன்றா போயிட்டு இருக்கு. சில பேர் தான் வச்சுட்டு இந்த நட்டுவாங்கம்னு சொல்றவா அவ என்ன பண்ணுவா, அந்த நட்டுவாங்கத்திலேயே அத்தனை அந்த இதுக்கு வர வேண்டிய காலத்துக்கு வேண்டியதான சொல்ல வாயாலேயே சொல்லிட்டு இருப்பா. அதையும் சொன்னாதான் அந்த நாட்டியம் ஆடும் பொழுது அது சரியான ஒரு நிலையை கொடுக்கும். ஆகையால் நாட்டிய நாட்டார்த்த பாதியில நாட்டம் நடத்துக்கு அர்த்தம் அது எது பின்னால் அப்படி சொல்றது. அந்த நட்டுவாங்க நாட்டிய நாட்டார்த்த நட்டி நட நாயகா நட்டி நடன். அந்த டான்ஸ் ஆடுற அம்மா என்ன, டான்ஸ் ஆடுற கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுறவர் என்ன, அவளுக்கு ஹெட்டா இருக்கிறவா என்ன, நாட்டிட்ட இவாளெல்லாம் சேர்ந்து ஒரு அரங்கத்துல பாடும் பொழுது அதனால ஒரு ஆனந்தம் ஏற்படுமா. நாட்டிட்ட நாட்டிய சுகானரதே. அப்பொழுது சுகானம் அழகா பாடிட்டு இருக்கணும். பாட்டு பாடணும், அதுக்கு தகுந்தா போல நாட்டியம் ஆடணும். இந்த நாட்டியம் ரொம்ப சிறந்ததான ஒரு கலை.
நம்ம ஊர்ல பரமேஸ்வரன் தான் இதுக்கு அதிபதி. நாட்டியத்துக்கு அதிபதி யாரு? பரமேஸ்வரன். அவர் ஆனந்தமா டான்ஸ் ஆகிட்டு இருக்கார். அதேபடியே நாட்டியத்துல அதிபதியா இருக்கிறவர் கிருஷ்ண பரமாத்மா. அவர் தான் காளிங்க நர்த்தனம் பண்ணினார். இந்த நர்த்தனம்ங்கிறதும் நாட்டியம்ங்கிறதும் ரொம்ப விசேஷமா. அது ஊருக்கு தாண்டவம் வேற ஆடினார். இப்படி நாட்டியம் தாண்டவம் இப்படிங்கிறதெல்லாம் விசேஷமான ஒரு பொருள். அந்த நாட்டியத்தை அந்த நடனத்திலிருந்து பிரிக்க முடியாது. அதனாலதான் அந்த நாட்டியத்துக்கு ரொம்ப உயர்ந்ததான ஒரு, நீங்க ஒரு புத்தகம் எழுதுற, நீங்க எழுதின புத்தகத்தை வேற எங்கேயாவது எடுத்துட்டு போயிடலாம். அது 1000 காப்பி பிரிண்ட் பண்ணி 1000 பேர் எடுத்துட்டு போயிடலாம். நீங்க பாட்டுக்கு இங்க இருக்கு, உங்களுடைய அறிவானது வேற எங்கேயோ போயிடும். ஒரு பாட்டு பாடிட்டே இருக்க, அந்த பாட்டை ரெக்கார்ட் பண்ணி இங்க ஒரு எடுத்துட்டு போயிடலாம். அது நீங்க இங்கேயே இருக்க வேண்டாம், அந்த பாட்டை மட்டும் தனியா இங்க இருக்கலாம். டிராயிங் நீங்க போட்டீங்கன்னா நீங்க கை இங்கே தான் இருக்கு, நீங்க எங்க இருக்க உங்க டிராயிங் எங்கேயாவது எடுத்துட்டு போயிடலாம். அதை நீங்க டான்ஸ் ஆடுறீங்க, இந்த டான்ஸ் எங்கேயாவது எடுத்துட்டு போக முடியுமா? நிச்சயமா முடியாது. வீடியோ எடுத்துட்டு போறாங்க சில பேர் சொல்லுவா, அது பொம்மை தான், இந்த நாட்டியம் இல்லை. இந்த பொம்மை தான் எடுத்துட்டு போனான், அது இல்லை. ஏன்னா அந்த பொம்மையானது இதை விட வேற தான் இருக்கு. 1000 காப்பி இல்லை, 10,000 காப்பி எடுத்துட்டு போட்டோம். ஆனா அந்த நாட்டியமானது, அந்த பாவமானது அந்தந்த வியக்தியின் இடத்துல இருக்கக்கூடிய, ஆகையால் அப்படிப்பட்ட அவனை விட்டு இது பிரிக்க முடியாதுங்கிறதுக்காக தான் நாட்டியத்தை விசேஷமா இருக்கு. அந்த நாட்டியமானது உங்களால் ஆடணுமா, என்னால ஆட முடியுமா அப்படின்னு 2 பேருக்கும் வாக்குவாதம் வருது. பரமேஸ்வரனுக்கும் பார்வதிக்கும் 2 பேரும் வரும்பொழுது அவ என்ன யாரு சொல்றது அப்படின்னா சமானமா தான் இருக்கு. அவ 2 பேர்லயும் யார் வசதின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதனாலதான் அவ 2 பேரும் சாமரஸ்யம்னு பேர், சிவசக்தி சாமரஸ்யம்னு சொல்றது. யார் வசதி யார் தாழ்த்தின்னு சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கிறவ அவ 2 பேரும். இருந்த போதிலும் இப்ப நாட்டியம் ஆடும் பொழுது, ஊர்வ தாண்டவம் ஆடும் பொழுது இப்ப என்ன பண்ணினானா வெட்டத்தோட அதனால ஆடாம நிறுத்திவிட்டா. எனக்கு வராதுன்னு இல்லை, 4 பேர் இருக்க இப்படி ஆடப்படாது, ஏன்னா ஒரு ஸ்திரீ இப்படி இருக்கணும்னு வேதம் சொல்றது, தர்மசாஸ்திரம் சொல்றது அப்படின்னு ஊர்வ தாண்டவம் ஒரு நிலைக்கு மேல நிறுத்தி விட்டாராம். அப்ப என்னாச்சு தெரியும், 2 பேருக்கும் சமானமான நிலை இருக்கு அப்படி. அப்பதா சர்வகாலம் அந்த நாட்டியத்திலையும் சங்கீதத்திலையும் ரசித்திருக்கிறவள். ரொம்ப வசதியான ஒரு இதா இருந்தாலும் சங்கீதம் வந்தாலும் நாட்டியம் வந்தாலும் அதை கொஞ்சம் அதை உதவி தள்ளிட்டு போகப்படாது அப்படின்னு அதை பண்ணால. அதனாலதான் அந்த அம்பாளுக்கு லாலித்யம் லலிதேசியாகும் அப்படின்னு லலிதா சஹஸ்ரநாமம்னு சொல்றது. லலிதாங்கிற பேருக்கு ரொம்ப விசேஷம். அதனாலதான் கடைசியில என்ன லலிதாம்பிகா, லலிதான்னு சொன்னா மென்மையாக இருக்கிறவள். அந்த பேரை வச்சு சண்டை போட்டிருக்க அதெல்லாம் சொல்லக்கூடாது. இருக்கணும் வந்து அப்படியெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. விவகாரம் என்னன்னா அந்த ஸ்வரூபம். அப்படி நாட்டியத்திலேயே அவ்வளவு ஆனந்தமாக உள்ளூர் ஆத்மானந்தம் இருக்க. உள்ளூர் ஆனந்தம் இல்லைன்னா பாட்டு வராது, உள்ளூர் ஆனந்தம் இல்லைன்னா நாட்டியம் வராது. உள்ளூர் ஆனந்தம் இருக்கணும். அதான் சொல்ற நாட்டிய சுரா நரதே ஜய ஜய ஹே மகிஷாசுரமர்த்தினி ரம்யக பர்த்தினி தைலசுதே. இப்படி 9 ஸ்லோகங்களாச்சு. இது 11 ஸ்லோகங்கள் இருக்கு. இந்த 11 ஸ்லோகங்களும் அடுத்த வாரம் முடிஞ்சுவிடும். என்ன சுவாமி இது இப்படின்னு சொன்ன, மேல இருக்கிற ஸ்லோகங்கள்ல கதாபாகம் இல்லை. மேல இருக்கிற ஸ்லோகங்கள் வெறுமன ஸ்தோத்திரம். அதனால ஸ்தோத்திரமான பாகமான சீக்கிரமா போயிடும். அதை அடுத்த சனிக்கிழமை பார்த்துக்கிட்டு அதற்கு பிறகு விஷ்ணுடைய திவ்யமான ஒரு நாமக்கள், அதனுடைய அர்த்தங்கள் அதை பார்த்துக் கொண்டிருந்தோம். அதை மேல பார்ப்போம். அதனால அடுத்த கிளாஸ்